சரி, யார் இந்த அமித்ஷா? அமித்ஷா என்றால் அமித்ஷா 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 என்கிறார்கள். அமித்ஷா யார்? நாட்டு ஒரு உள்துறை அமைச்சராக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் அவர் யார் என்பதற்கான அவருடைய பின்புலம் என்ன என்று பார்த்தால் மிகப்பெரிய மோசமான கிரிமினல் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர். அதே போல ஒரு நீதிபதி லோகியாவுடைய மரணம் ஒரு மர்ம மரணமாகவே இருக்கிறது. அவரது மனைவி பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். எனது கணவருடைய கொலைக்கு காரணம், எனது கணவர் இறந்தது இவர்தான் காரணம், உள்துறை அமைச்சர் தான் என்று அந்த குடும்பமே குற்றம் சாட்டியது. ஆக நீங்க எல்லா துளசி பிரஜாபதி என்பவருடைய ஒரு என்கவுண்டர் வழக்கிலும் அமித்ஷா பேசப்பட்டவர், சிபிஐயால் கைது செய்யப்பட்டவர். மிகப்பெரிய பத்திரிகையாளர் ராணா அயூப் சொன்னார், நீங்கள் அமித்ஷாவை ஒற்றை வரியில் நான் சொல்கிறேன், மோடிக்காக எதையும் தாய்க்கும் வேட்டை நாய் அமித்ஷா என்றே பறைசாற்றியது. டெல்லி நீதிமன்றம் தடிபார் அமித்ஷா என்று பறைசாற்றியது. தடிபார் என்றால் ரவுடி என்ற அர்த்தம். அமித்ஷா என்ற நபருடைய அவருடைய வரலாறு, அவர் பிறப்பு, அவர் வளர்ப்பு, அவர் வாழ்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா கிரிமினல் மயமான ஒரு நபர். அந்த நபர் உள்துறை அமைச்சராக ஆகிவிட்டார். அது இந்தியாவுடைய கால கொடுமை. அமித்ஷா மதுரையில் பேசியது குறித்து நிறைய பேச வேண்டியவே இருக்கிறது. நீங்கள் ஒரிசாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. ஒரிசாவிற்கு அமித்ஷா செல்கிறார். அங்கே வி.கே. பாண்டியன் என்பவர், அவர் ஒரு சேர்வை சமூகத்தை சேர்ந்தவர், மதுரையை ஒட்டியவர் தான். அவர் வி.கே. பாண்டியன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு உதவியாளராக இருக்கிறார். அவரை மையப்படுத்தி ஒரிசாவை ஒரு தமிழர் ஆள நினைப்பதா என்று அப்பட்டமான ஒரு இன கலவரத்தை உருவாக்குவதற்கு அமித்ஷா முயற்சித்தார். அதே அமித்ஷா எந்த மூஞ்சியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் நின்று பேசுகிறார் என்று தான் தெரியவில்லை. அவருக்கு ஒரே ஒரு கேள்வியை திரும்ப கேட்கலாம், குஜராத்திகள் எப்படி தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தைரியம் வருகிறது, குஜராத்திகள் கையில் தமிழ்நாடா என்று தமிழ்நாட்டுக்காரர்கள் கேட்டால் அமித்ஷா என்ன பதில் சொல்வார் என்று தான் நாம் கேட்க விரும்புகிறோம். ஒரிசாவில் வி.கே. பாண்டியன் இருந்தார். அவர் ஒரு முதலமைச்சருடைய அதிகாரியாக இருந்தார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆள நினைக்கலாமா என்று கேட்ட அமித்ஷாவிற்கு அதே பதில் திரும்ப வருமா வராதா? நீங்கள் தமிழ்நாட்டை குஜராத்திகள் ஆள நினைக்கிறார்களா என்ற கேள்வியை தமிழ்நாட்டுக்காரர்கள் கேட்டால் அமித்ஷா என்ன பதில் சொல்வார்? சரி, யார் இந்த அமித்ஷா? அமித்ஷா என்றால் அமித்ஷா 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 என்கிறார்கள். அமித்ஷா யார்? 2010ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தார். குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலி என்கவுண்டர் வழக்கில் சிக்கியவர். அதனால் உள்துறை அமைச்சருடைய பதவியை என்ன செஞ்சார்? ராஜினாமா செய்தார். குஜராத்திலேயே அவர் இருக்கக்கூடாது என்று அவர் உத்தரப்பிரதேசம் சென்றார். உத்தரப்பிரதேசம் சென்று முசாஃபர் நகர் கலவரத்தை நடத்தினார். முசாஃபர் நகர் கலவரத்தை நடத்தியதற்காகவே தேர்தல் கமிஷனால் இவர் பிரச்சாரமே செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட ஒருவர். அதே போல ஒரு நீதிபதி லோகியாவுடைய மரணம் ஒரு மர்ம மரணமாகவே இருக்கிறது. அவரது மனைவி பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். எனது கணவருடைய கொலைக்கு காரணம், எனது கணவர் இறந்தது இவர்தான் காரணம், உள்துறை அமைச்சர் தான் என்று அந்த குடும்பமே குற்றம் சாட்டியது. ஆக நீங்கள் எல்லா துளசி பிரஜாபதி என்பவருடைய ஒரு என்கவுண்டர் வழக்கிலும் அமித்ஷா பேசப்பட்டவர், சிபிஐயால் கைது செய்யப்பட்டவர். இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம். ஒருத்தனுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு உள்துறை அமைச்சர், நாட்டு ஒரு உள்துறை அமைச்சராக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் அவர் யார் என்பதற்கான அவருடைய பின்புலம் என்ன என்று பார்த்தால் மிகப்பெரிய மோசமான கிரிமினல் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர். டெல்லி நீதிமன்றம் தடிபார் அமித்ஷா என்று பறைசாற்றியது. தடிபார் என்றால் ரவுடி என்ற அர்த்தம். தடிபார் அமித்ஷா என்று அமித்ஷாவை சொன்னது. அப்படிப்பட்ட தடிபார் அமித்ஷா தான் இங்கே நின்று கொண்டு கதைத்து கொண்டிருக்கிறார். அதாவது என்னன்னா, ஒரு அதிகார தோற்றத்தை காட்டுவது, ஒரு மிரட்டலை காட்டுவது, ஒரு மிரட்டல் துணி. அதிகாரம் இருக்கும் வரை அதிகாரத்திற்கு பணிந்து எவன் நடக்கிறானோ அவன்தான் ஆள முடியும். அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அடக்குமுறையை மேற்கொண்டவன் ஆண்ட வரலாறு கிடையாது. மாறாக தற்கொலை செய்து கொண்ட கோழைகள், ஹிட்லரை போல் முசோலினியை போல் அவர்கள் பாசிஸ்டுகள் எப்படி தற்கொலை செய்து கொண்டு செத்தார்களோ அதே போலதான் இவர்கள் கோழைகள். இந்த கோழைகள் மிரட்டல், இவர்கள் மிரட்டல் எல்லாம் அதிகாரத்தில் இருக்கும் வரைக்கும் தான். அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மிரட்ட முடியாது. மக்கள் செல்வாக்கை வைத்திருக்கக்கூடியவர்களை அரசு அதிகாரத்தின் துணையோடு எல்லாம் என்ன செய்ய முடியாது, மிரட்டக்கூடாது. நீங்கள் மிகப்பெரிய பத்திரிகையாளர் ராணா அயூப் சொன்னார், நீங்கள் அமித்ஷாவை ஒற்றை வரியில் நான் சொல்கிறேன், மோடிக்காக எதையும் தாய்க்கும் வேட்டை நாய் அமித்ஷா என்றே பறைசாற்றினார். அவர் உலக ஊடகங்களுடைய முக்கியமான
ஒரு ஊடகவியலாளர், அவர் சொன்ன வார்த்தையவே நான் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் மோடிக்காக எதையும் தாக்கக்கூடிய வேட்டை நாய் அமித்ஷா என்றுதான் அவர் பறைசாற்றினார். ஆக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அமித்ஷா என்ற நபருடைய அவருடைய வரலாறு, அவர் பிறப்பு, அவர் வளர்ப்பு, அவர் வாழ்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா கிரிமினல் மயமான ஒரு நபர். அந்த நபர் உள்துறை அமைச்சராக ஆகிவிட்டார். அது இந்தியாவினுடைய கால கொடுமை. அந்த கால கொடுமையை தான் நாம் இப்போது அனுபவிக்கிறோம். அந்த நபர் இங்கு வந்து தமிழ் என்று பேசுகிறார். அந்த நபர் இங்கு வந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சி, தமிழ்நாட்டு மக்கள் எந்தெந்த கட்சிகளை எல்லாம் கொண்டாடினார்களோ, அதிமுக என்ற கட்சி தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்பட்ட கட்சி, அந்த கட்சியவே உடைத்து சின்னாபின்னமாக்கினார்கள். இப்போது அந்த கட்சியவே அழிக்க இறங்கியிருக்கிறார்கள். ஒரு கட்சியை அழிக்க நினைப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்களை வாழ வைப்பார்கள் என்று எப்படி நாம் நம்ப முடியும்? எனவே அமித்ஷா போன்றவர்கள், மோடி போன்றவர்கள் குஜராத்தில், வடக்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் முன்தங்கிய உயர்ந்த ஜாதி என்று கருதி கொள்ளக்கூடிய மனநோயாளிகளுடைய மையமாக செயல்படக்கூடியவர்கள். நீங்கள் உயர் ஜாதி, நாங்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள், பொருளாதாரத்தால் பிச்சை எடுப்பவர்கள் என்பார்கள். பிறப்பால் உயர்ந்தவன் பொருளாதாரத்தால் எதுக்கு பிச்சை எடுக்கிற? அப்போ அந்த முன்னேறிய பிரிவினர் என்பவர்கள் வட மாநிலத்தில் எல்லா பகுதிகளிலும் ஏறத்தறைய ஒரு 15% பேர் இருப்பார்கள். எனவே பாஜக உயர் ஜாதியினருடைய கொள்கைகளை கொண்ட கட்சி, ஒரு பார்ப்பனிய சிந்தனை கொண்ட கட்சி. எனவே தான் அதை பார்ப்பனிய ஜனதா கட்சி என்றும் சொல்வார்கள். அந்த வட மாநிலங்களில் அந்த எண்ணிக்கை அதிகம். தமிழ்நாட்டில் அவர்கள் 1% குறைந்தவர்கள். அந்த பார்ப்பனிய கருத்தியல் 67 இங்கே தோற்கடிக்கப்பட்டது. 67 தோற்கடிக்கப்பட்டதற்கு பின்னால் இன்று வரைக்கும் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. அதற்கு பார்ப்பனிய ஆதிக்க சிந்தனையை அகற்றிய தமிழ்நாடு என்பதுதான் உலக அரங்கில், இந்திய அரங்கில் தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய பெருமை. இன்றைக்கும் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட அவர் இல்லை. திமுக ஆட்சியின் மீதான கோபத்திற்கு காரணம், இவர்கள் 6 முறை அமைச்சரவையை உருவாக்கியதும் பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவை தான் இன்றைக்கும் திமுக ஆட்சி. இன்றைக்கு திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்று கத்தி கொண்டிருப்பவனுடைய அலறல் சத்தத்திற்கு அடிப்படையாக அதுதான். ஆக தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு முன்னேறியமான மாநிலமாக, முன்தங்கிய மாநிலமாக, சிந்தனையால் உயர்ந்த மாநிலமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அது பார்ப்பனியத்தை எதிர்த்ததால தான், ஆதிக்க கருத்தியலை எதிர்த்ததால தான், இந்தி திணிப்பை எதிர்த்ததால தான். எனவே தான் தமிழ்நாடு கம்பீரமாக நிற்கிறது. அதை வீழ்த்துவதற்கு அமித்ஷாக்கள் வேறு வடிவங்களில் வருகிறார்கள். அமித்ஷா என்ற முகம், அந்த முகத்திற்கான வரலாறு, அது ஒரு கிரிமினல் முகம் என்பதுதான். அதற்கெல்லாம் தமிழ்நாடு என்ன செய்யாது? பயப்படாது. ஏனால் ஏராளமான கிரிமினல்களை வெளியேற்றி அரசியலை சுத்தமாக்கிய இயக்கம் திராவிட இயக்கம், பெரியாரிய இயக்கம், அம்பேத்கரிய இயக்கம், இவர்களெல்லாம் மார்க்சிய இயக்கம், இவர்களெல்லாம் இணைந்து நின்று தமிழ்நாட்டில் 2026 மீண்டும் பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய சிந்தனைகளை தொடர்ந்து விதைப்பதற்கான முயற்சிகளை தான் மேற்கொள்வார்களே ஒழிய தமிழ்நாட்டில் பார்ப்பனிய சிந்தனையை வளர விடுவதும், பார்ப்பனிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அவர்கள் எடுக்க முயற்சிகளையும் வீழ்த்துவார்கள். அமித்ஷா வீழ்ந்து போவார் என்பதுதான் வரலாறு. கடந்த முறை 2019 அவர் பிரச்சாரத்திற்கு வந்தார், 2024 வந்தார், 2021 வந்தார், மோடியும் வந்தார், அமித்ஷாவும் வந்தார். எல்லா நேரமும் இங்கே வந்தார்கள், எல்லா முறையும் தோற்று போனார்கள். 2026 அவர்கள் தோற்பார்கள். டெல்லியில் அல்லது மகாராஷ்டிரத்தில் அல்லது ஒரிசாவில் இவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த காரியங்கள் வேண்டுமானால் அங்கே பழித்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு என்பது கருத்தியல் ரீதியானது. அந்த கருத்தியல் என்பது ஒரு இடதுசாரி கருத்தியல். வலதுசாரி பிற்போக்கு கருத்தியலுக்கும் ஒரு இடதுசாரி முற்போக்கு கருத்தியலுக்கும் இடையில் நடப்படக்கூடிய போராட்டம் தான் தமிழ்நாட்டு தேர்தல் களம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அமித்ஷாவின் ஜம்பம் எல்லாம் இங்கு பலிக்காது.